ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.8ல் 2வது சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் ஏபியோட மதிப்பு காண்க. இந்த கோவை நமக்கு முழு வர்க்கம் தான் சொல்லிட்டாங்க. அப்போனா என்னது, ஈக்குவல் டு லாஸ்ட்டாக 0 தான் வரும். சரிங்களா? அப்போனா இந்த பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போது முழு வர்க்கம்னா ஃபஸ்ட்டு ஒன்று இறங்கு வரிசையில் இருக்கணும், இல்லைனா ஏறு வரிசையில் இருக்கணும். நமக்கு பியும் ஏவும் லாஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ இது இறங்கு வரிசையில் தான் இருக்குது, அதனால் இந்த ஆர்டரே நம்ம எடுத்துக்கலாம். 4x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் bx ப்ளஸ் a. சரிங்களா? இப்போ இது 4x⁴ இதோட ஸ்கொயர் என்ன, லாஸ்ட்லேருந்து 2 2ஆக பிரிச்சுக்கணும். ஏன்னா நம்ம வர்க்கம் மூலம், அதனால் 2 2ஆக பிரிச்சுக்கிறோம். இது 2x², 2x², ரெண்டையும் பெருக்கணுமா 4x⁴. இப்போது இதை குறிய மாற்றினோமா கேன்சல் ஆயிரும். அடுத்தது மைனஸ் 2 டேர்ம் எடுத்து கீழே இறக்கி போடுறோம். மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x². சரிங்களா? இப்போ மேலே இருக்கிற ஈவை என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கி போடணுங்களா, 4x². சரிங்களா? இப்போ மைனஸ் 12x³ இந்த முதல் டேர்மால் வகுக்கணும். 4x². இப்போ x² போயிடுச்சுன்னா 1x இருக்கும். 1 நாங்க 4, 3 நாங்க 12, மைனஸ் 3x. இங்கேயும் சைட்லேயும் மைனஸ் 3xன்னு போட்டுக்கணும். இப்போ பெருக்கணும். மைனஸ் 3x இன்ட்டு 4x² என்ன வரும், மைனஸ் 12x³. அடுத்தது மைனஸ் 3x மைனஸ் 3x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x². நெக்ஸ்ட்டு இப்போ குறிய மாற்றினுங்களா, மைனஸ்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் எல்லாம் மைனஸு கேன்சல் ஆகிடும். இது 37ல் 9 கழிச்சா என்ன வரும், 28ங்களா, ப்ளஸ் 28ன்னு வரும். 28x². நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 2 டேர்ம் எடுத்து இறக்கி போடணுங்களா, ப்ளஸ் bx ப்ளஸ் a. சரிங்களா? இது 2 இறக்கி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்கிறத 2ஆல் பெருக்கணுங்களா, 4x², 3 6ங்களா, மைனஸ் 6x. இப்போது 28ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே 28x² டிவைடட் பை இங்கே என்ன ஃபஸ்ட்டு டேர்மு 4x². x² கேன்சலுங்களா, 1 நாங்க 4, 7 நாங்க 28. அப்போ என்ன வரும், ப்ளஸ் 7. ப்ளஸ் 7ஆல் நம்ம பெருக்கணும். இந்த சைட்லேயும் போட்டுக்கணும். அப்போ 7 இன்ட்டு 4x² என்ன வரும், 28x². மைனஸ் இங்கே மைனஸ், ஏன்னா ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. 6 42x. அடுத்தது 7 49. சரிங்களா? இப்போ இதெல்லாம் சைன் மாற்றணும். மைனஸ்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மைனஸாக மாறிடும். இப்போ 2 கேன்சலுங்களா. நமக்கு தெரியும் இது முழு வர்க்கங்கிறதுனால இது ஃபுல்லாகவே 0 நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, முழு வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. முழு வர்க்கங்கள் அப்படின்னா கடைசியில் நமக்கு என்ன தான் வரும், 0 வருங்களா. இப்போ எக்ஸோட கெழு என்ன, பிங்களா, பி. இங்கே எக்ஸோட கெழு இங்கே சைன் மாற்றினதை தான் எடுத்துக்கணும். இங்கே ப்ளஸ் 42ங்களா, ஈக்குவல் டு 0. அடுத்தது இங்கே ஏவோட கெழு என்ன, இங்கே ஏ. இது மைனஸ் 49ங்களா, ஈக்குவல் டு 0. அப்போது இப்போ என்ன பண்ணணும், பியோட வேல்யூ வேணும்னா ப்ளஸ் 42 தானே போனால் மைனஸ் 42ங்களா. இப்போ ஏவோட வேல்யூ வேணும்னா மைனஸ் 49 தானே வந்தால் ப்ளஸ் 49. இப்போது ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போது ஏவோட வேல்யூ 49, பியோட வேல்யூ மைனஸ் 42. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போது நமக்கு ஏ செகண்ட் சம்மில் ஏபி ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் என்ன பார்த்தோம், இது கரெக்டாக இறங்கு வரிசையில் இருந்ததுங்களா, பெருசுலேருந்து சின்னது இருந்தது. ஏன்னா இங்கே பிஏ கடைசியாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு சம்மில், 2வது சம்மில் ஏபி ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்போனா இது என்ன வரிசையில் எழுதணும், நம்ம இறங்கு வரிசையில் இருக்குது, ஏறு வரிசையில் எழுதணும். சின்னதுலேருந்து பெருசு எழுதலாம். இப்போ சின்னது என்னது, 100ங்களா,
100 ப்ளஸ் 220 எக்ஸு ப்ளஸ் 361 எக்ஸு ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் பி எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4. இந்த மாதிரி இப்போ நம்ம எழுதியாச்சு, ஏறு வரிசையில் எழுதியாச்சு. இப்போது இந்த 100 வந்து என்ன, 100ஓட ஸ்கொயர் என்ன, 10 10 100ங்களா, 5 5 100. இப்போது குறி மாத்திரமா கேன்சல் ஆகிடும். அடுத்தது 220 எக்ஸு ப்ளஸ் 361 எக்ஸு ஸ்கொயர், ஏன்னா 2 டேர்மாக நம்ம கீழே இறக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே 220 எக்ஸு, இங்கே 361 எக்ஸு ஸ்கொயர். இங்கே என்ன பண்ணணும், மேலே இருக்கிறத 2ஆல் பெருக்கணுங்களா, அப்போ 2ஆல் பெருக்கணுமா 20ன்னு வந்துருங்களா. இப்போ இந்த 220 எக்ஸுன்னு இருக்குங்களா, அதை வந்து என்ன பண்ணணும், இந்த 20ஆல் நம்ம வகுக்கணும். வகுத்தா என்ன வரும், 11 எக்ஸுன்னு வந்துருங்களா. அப்போ ப்ளஸ் 11 எக்ஸு. அப்போ இங்கேயும் ப்ளஸ் 11 எக்ஸு. 11 எக்ஸ் இன்ட்டு 20 என்ன வரும், 220 எக்ஸுங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 361 எக்ஸு ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே வந்து 11 இன்ட்டு 11 என்ன வரும், 121 எக்ஸு ஸ்கொயர்னு வருங்களா. அடுத்து இது வந்து குறி மாற்றினமா கேன்சல் ஆகிடும். 361ல் 121 கழிச்சா என்ன வரும், 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, 6ல் 2 போனால் 4, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2ங்களா. 240 எக்ஸு ஸ்கொயர். அடுத்தது 2 டேர்மு கீழே இறக்கி போடணும். பி எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும், மேலே இருக்கிறத 2ஆல் பெருக்கி போடணுங்களா. 5 2 20 ப்ளஸ் 22 எக்ஸா. இப்போ வந்து 240 எக்ஸு ஸ்கொயரை இதில் இருக்கிற முதல் டேர்மால் வகுக்கணுங்களா 20ஆல். இப்போ 0 0 கேன்சல், 12 2 24ங்களா. அப்போது 12 எக்ஸு ஸ்கொயர் வரும் ப்ளஸ் 12 எக்ஸு ஸ்கொயர். சரிங்களா? இங்கேயும் ப்ளஸ் 12 எக்ஸு ஸ்கொயர். சரிங்களா? இப்போ வந்து 20 இன்ட்டு 12 என்ன வரும், 240 எக்ஸு ஸ்கொயருங்களா. அடுத்து ப்ளஸ் 12 இன்ட்டு 22 என்ன வரும், 264. என்னது, இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு ஸ்கொயர் என்ன வரும், எக்ஸு க்யூபுங்களா. அடுத்தது ப்ளஸ் 12 12 என்னது, 144 எக்ஸ் பவர் 4. சரிங்களா? இப்போ மைனஸு மைனஸ் மாற்றிக்கிறோம். இப்போ 2 கேன்சலுங்களா. இப்போ முழு வர்க்கம்னு கொடுத்துட்டாங்க, அப்போனா ஹோல் டேர்ம் எல்லாமே 0 தான் வரும் கழிச்சா. இப்போது எக்ஸ் க்யூபோட கெழு என்ன, பிங்களா. பி இங்கே வந்து எக்ஸ் க்யூபோட கெழு வந்து மைனஸ் 264ங்களா. ஏன்னா இங்கே குறி மாற்றினதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை தான் போட்டுக்கணும். மைனஸ் 264 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போனா பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 224 தான் வந்தால் ப்ளஸ் 264. சரிங்களா? அடுத்தது ஏவோட வேல்யூ பார்க்கலாங்களா. இப்போ எக்ஸ் பவர் 4ஓட கெழு ஏ. அடுத்தது எக்ஸ் பவர் 4ஓட கெழு இங்கே மைனஸ் 144. இப்போ மைனஸ் 144 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும், மைனஸ் 144 தானே வந்தால் ப்ளஸ் 144ன்னு வந்துடும். அப்போது ஏவோட வேல்யூ ப்ளஸ் 144, பியோட வேல்யூ 264. நமக்கு தேவையான ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.